சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இது எனக்கும் என் குடும்பத்துக்கும் சம்பந்தப்பட்டது. இத நான் டீல் பண்ணிக்கிறேன். இனிமே அடுத்த டைம் என் வீட்டாளுங்களுக்காக நீங்க வந்தீங்க, நான் வேற மாதிரி நடந்துக்குவேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அக்காக்கும் உங்களுக்கும் நடக்க போற நிச்சயதார்த்தத்துக்கு நான் என் புருஷன் என் குடும்பம்னு யாருமே அந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டோம். இனி அக்கான்னு நானும் அவங்கள தொந்தரவு பண்ண மாட்டேன். தூக்கி வளர்த்தனால வந்த பாசம் அது இதுன்னு யாரும் என்ன டார்ச்சர் பண்ண வேண்டாம். தாங்க விக்னேஷ் போய். நீ இப்படி பேச எங்க கத்துக்கிட்ட? அதிருந்து ஒரு வார்த்தை பேசாத பொண்ணு நீங்க தலையிடாதீங்கன்னு எடுத்தெறிஞ்சு பேசுற. நீயா இதுன்னு சத்தியமா எனக்கு ஷாக்கா இருக்கு. என் புருஷனுக்கு ஒண்ணுனா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சரி, அதுக்குன்னு அக்காவோட உறவே வேண்டான்னு முடிவு பண்ற அளவுக்கு மேடம் அவ்வளவு பெரிய மனுஷி ஆயிட்டீங்களோ? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். என் புருஷன் தான் முக்கியம், அவருக்காக யார வேணா தூக்கி எறிவன்னு இப்படி ரத்தம் தெறிக்க பேசுறியே. சரி, காதலன் விக்னேஷ் இப்போ புருஷனும் பக்கத்துல நிக்கிறதுக்கு யாரு காரணங்கிறத மறந்துட்டியே. நான் உன்னை குத்தி காட்டல தேவி, நீ நன்றி கெட்டவளா இருக்க கூடாதுன்னு சிலதை ஞாபகப்படுத்துற. விக்னேஷ் தான் எனக்கு எல்லாமே, அவரை தாண்டி எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொன்னால. உன்னை விக்னேஷ் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு அவ எவ்வளவு கஷ்டப்பட்டா. பொருளாதார அளவுல மனசு அளவுலன்னு உன் அந்த வீட்டு மருமகளாக்க பல நாள் தூக்கமே இல்லாம போராடி இருக்கா. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ விக்னேஷ காதலிக்கிறன்னு எந்த மாதிரி நிலைமையில நீ கையில முன்னாடி போய் நின்ன? நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை விட குடும்பமானதான் முக்கியம்னு கையில் யோசிச்சிருந்தா நீ விக்னேஷ கைப்பிடிச்சிருப்பியா? இல்ல உன் வயித்துல குழந்தைய சுமந்திருப்பியா? உன்னை பத்தி மட்டுமே யோசிச்சு உன் அக்காவை கலங்க வைக்க உனக்கு எப்படி மனசு வந்தது? கல்யாணத்துக்கு முன்னாடி நீ விக்னேஷால கர்ப்பமான உண்மை தெரியவும் எதுக்கு நீ அந்த உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சன்னு மூர்த்தி கையல்கிட்ட சண்டை போட்டதெல்லாம் மறந்துட்டியா? அன்பு ஆனந்தி எல்லாம் கையல்கிட்ட பேசாம கூட இருந்தாங்களே, அப்பவும் கையில் யாருக்கு சப்போர்ட் பண்ணா? உனக்கு தானே. உன்னாலதான் என் தம்பி தங்கச்சி என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் என்ன ஒதுக்குறாங்கன்னு என்னைக்காவது கையில உங்ககிட்ட சண்டை போட்டிருக்காளா? யார் என்ன வெறுத்தாலும் நான் உன்னை விடமாட்டேன் தேவின்னு அவன் பக்கத்துல நின்னா. அதெல்லாம் எப்படி மறந்த? என்னாலதாங்க உனக்கு இவ்வளவு கஷ்டம்னு எப்ப பார்த்தாலும் அவ கையை பிடிச்சிக்கிட்டு அழுதா மட்டும் பத்தாத. அந்த தியாகத்துக்கு கை மாற நீ என்ன பண்ண? அவ உறவே வேண்டான்னு நீ அவளை நோகடிச்சிட்டு இருக்க. நிச்சயத்துக்கு வரமாட்டேன்னு வார்த்தையால குத்தி கிழிச்சிருக்க. தான் உசுறு விட நீ விக்னேஷோட வாழ்ற வாழ்க்கை தான் முக்கியம்னு யார்கிட்டயுமே சொல்லாம அவ கிட்னியை விற்க போனா. அந்த ஒரு விஷயத்துக்காகவே நீ அவளுக்கு கோயில் கட்டி கும்பிடணும். ஆனா நீ என்ன பண்ணிருக்க? என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்கன்னு வேற லெவல்ல விசுவாசத்தை காட்டியிருக்க. அவ உனக்காக கஷ்டப்படலாம், ஆனா உன்னால கஷ்டப்படலாமா சொல்லு? கூட பிறந்த தங்கச்சி தெரியாம தப்பு பண்ணிட்டா, நாளைக்கு அவளை யாரும் தப்பா ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதுன்னு பெத்த தாய்கிட்டயே உண்மையை மறைச்ச கயல் எங்க? புருஷன் தான் முக்கியம்னு கையில தூக்கி எறிகிற நீ எங்க? அவ சரியான பைத்தியக்காரி. நீ இவ்வளவு பண்ணியும் என் தங்கச்சி நிச்சயத்துக்கு வருவா, அவ மேல நான் வச்சிருக்க பாசம் அவளை வர வைக்கும், என் தேவி என்ன அனாதை ஆக்கிட மாட்டான்னு அழுது புலம்பிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா கயல் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு நான் எப்ப புரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியுமா? ஒரு நாள் கையில பார்க்க நான் வீட்டுக்கு போயிருந்தேன். ஆனந்தி எக்ஸாம் போயிட்டு இருக்கா? ஓகே மாப்ள, இந்தாங்க தேங்க்ஸ். காஃபி சூடா இருக்கு, பாத்து.
மாப்பிள்ள ஏதாவது முக்கியமான விஷயம்? சும்மா தான் சொல்றேன் கயல். நம்ம வீட்டு மாப்பிள்ளை மேல கைய வச்சுட்டா சும்மா விட்டுருவனா? யாருன்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சு சங்க இருப்பேன் நானு. நீங்க தைரியமா இருங்க மாப்பிள்ள. அக்கா, கண்மூடித்தனமா கோவத்துல இருந்த என்ன நிதானமாக்கி பொறுமையா எனக்கு கண்ணை திறந்து பார்க்க வச்சு எல்லாத்தையும் புரிய வச்சது எழில்தான்க்கா. என் வயித்துல இருக்க குழந்தைக்காக கூட நீங்க சேவிங்ஸ் பண்றீங்கன்னு எழில் சொன்னாரு. என்னால அழகைய கட்டுப்படுத்திக்க முடியலக்கா. இப்படிப்பட்டவங்களை நம்ம தூக்கி எறிஞ்சா கடவுள் எங்களை கண்டிப்பா மன்னிக்க மாட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. தேவி அழாத. அக்கா தங்கச்சிக்குள்ளதானே சண்டை. நமக்கு என்ன வந்துச்சுன்னு விட்டுட்டு போகாம நம்மள சேர்த்து வைக்கணும்னு நினைச்சாரு பாரு. அவருக்கு ரொம்ப பெரிய மனசுக்கா. இப்படிப்பட்ட ஒருத்தர் உங்க லைஃப் பார்ட்னரா கிடைக்க நீங்க போன ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கீங்க. ஏய் தேவி, எதுக்கு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? எனக்கும் கயலுக்கும் நடக்க போற நிச்சயதார்த்தத்துக்கு நீயும் அன்பும் இருக்கணும்னு கயல் ஆசைப்பட்டா. நான் கட்டிக்க போறவளோட பெரிய ஆசையை அதாங்கும் போது நான் அதை கூட செய்யலன்னா எப்படி? வாழப்போற இந்த குட்டி வாழ்க்கையில எதுக்காக ஒருத்தர் மேல ஒருத்தர் வருத்தம், கோபம், பிரிவு, சோகம் எல்லாம்? எல்லாரும் சந்தோஷமா அன்போடு இருப்போமே. எங்க அன்போடு இருக்குது? அன்பு பிரதர் கோதர உச்சத்துல இருக்காரு. தேவி எப்படி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு வீடு தேடி வந்தாளோ அதே மாதிரி அன்பும் வந்துட்டா நல்லா இருக்கும். நான் அன்பை நேர்ல போய் பார்த்து பேசிட்டு தான் வந்தேன். அப்படியா? என்ன கையில் சொன்னா? வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டானா? இன்னும் அவனோட கோபம் குறையல. இன்னும் என்ன தப்பா தான் புரிஞ்சிட்டு இருக்கான். ஐயோ, அவன் மட்டும் ஏன் தான் இப்படி இருக்கானே தெரியலையே. அவன் என்ன பெரிய வால்ட்டு வெற்றி வேலா? விட்டு தள்ளுமா. அவன் பேரை கேட்டாலே எரிச்சல் ஆகுது. இப்போ எதுக்கு நீ டென்ஷன் ஆவற? கயல், நான் வேணா போய் அன்பு பார்த்து பேசி கூட்டிட்டு வரட்டுமா? வேணா எழில், இப்போ இருக்கிற நிலைமையில உன்னை பார்த்தா இன்னும் தான் கோவப்படுவான். பாப்போம், ஏதாச்சும் ஒரு சக்தி அவனை இங்க கூட்டிட்டு வந்து சேர்க்குதான்னு. அனி, அன்பு, அன்பு பிரதர், அன்பு வந்துட்டியா? வாடா. எங்க எல்லாரையும் ஏன்டா இப்படி கஷ்டப்படுத்துற? கையில் உனக்காக எவ்வளவு செஞ்சா? ஐயோ, அந்த நன்றி எல்லாம் மறந்துட்டியே. அந்த பாவம் உன்னை சும்மா விடமாடா. ஆண்டி ஆண்டி, அன்புவை திட்டாதீங்க. அவன் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு கையில கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கான். அக்கா, என்ன மன்னிச்சிடுங்கக்கா. ஏய், நான் ஏதோ ஒரு வேகத்துல முட்டாள்தனமா அப்படி பண்ணிட்டேன். இனிமே குடும்பம் வேணா, கூட பிறந்தவங்க வேணான்னு நினைக்க மாட்டேன்க்கா. என்ன உனக்கு நடக்க போற நல்ல காரியத்துல
அவங்களும் முன்னாடி நின்னா நல்லா இருக்கும்னு என் மனசுக்கு தோணுச்சு. எல்லாம் சரிதான். ஆனா நான் நல்லா இருக்கணும்னு அவங்க ஒரு நாளும் நினைச்சது இல்லையே. சரி, உன் மனசுக்கு நல்லதுன்னு பட்டுச்சுன்னா நீயோ இல்ல மூர்த்தியோ போய் ஒரு வார்த்தை கூப்பிடுங்க. ஆனா அம்மா, உங்களால ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அப்ப நான் உன்னதான் கேட்பேன். சரியா? சரி சரி கையல். மூர்த்தி, அக்காவுக்கும் மாமாவுக்கும் ஃபோன் பண்ணி நாளைக்கு காலையில வர சொல்லிடு. அனுக்குட்டி, எங்க போன் வச்சிருக்கீங்க? அங்க இருக்கா? சரி, நான் பெரியப்பா பெரியமாவுக்கு கால் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்பாடா, இப்பதான் இடம் கிடைச்சு. போசன பொறுமையா வா. அம்மா இப்ப கொடுங்கம்மா. அம்மா எனக்கு. இந்த குடிகார பையன் எதுக்கு நமக்கு கால் பண்றான்? கயல் வீட்டுல ஏதோ கலவரம் ஆயிடுச்சோ? சொல்றா மூர்த்தி. பெரியப்பா, பிஸியா இருக்கீங்களா? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, சொல்லு. பெரியப்பா, வீட்டுல இருக்கிற பிரச்சனைலாம் உங்களுக்கு தெரியும்ல. கயல் கிட்ட கோச்சுக்கிட்டு அன்பு வீட்டை விட்டு வெளில போனது, நான் ஏதோ விக்னேஷ் மாப்பிள்ளை ஆளை வச்சு அடிச்சிட்டேன்னு தேவி என்கிட்ட சண்டை போட்டது, அது எல்லாமே இப்ப சரியாயிடுச்சு பெரியப்பா. டேய், என்னடா சொல்ற? பெரியப்பா, நீங்க ஏன் நாங்க சேர்ந்துட்டோம் சொன்னதும் இப்படி ஷாக் ஆகுறீங்க? ஷாக்கெல்லாம் ஒன்னும் ஆகலடா. சந்தோஷத்துல என்னடா சொல்றேன்னு கேட்டேன். ஆமா, எப்படி எல்லாரும் சமரசமானீங்க? ஐயோ பெரியப்பா, அது ஒரு பெரிய கதை. உங்களை நேர்ல பார்க்கும்போது விலாவரியா சொல்றேன். கெட்டதெல்லாம் போகட்டும் பெரியப்பா. இனிமே நம்ம குடும்பத்துக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். நானு, விக்னேஷ் மாப்பிள்ள, தேவி, அன்புன்னு எல்லாரும் சமரசமாகி அம்மா கையால சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பெரியப்பா. ஐயோ, என் தலை எழுத்து. இன்னும் என் பிபி அதிகமாக்குறதுக்குன்னு இவன் இப்ப போன் பண்ணிருக்கான். இன்னும் என்னெல்லாம் சொல்ல போறான்னு தெரியலையே. ச்சே, போனை வேற கட் பண்ண முடியாது. பெரியப்பா, லைன்ல இருக்கீங்களா? இருக்கண்டா. நீ சொன்னதெல்லாம் கேட்டு சந்தோஷத்துல அப்படியே வாயடிச்சு போயிட்டேன். சூப்பர் பெரியப்பா. அதனால தான் உடனே உங்களுக்கு நான் கால் பண்ணிருக்கேன். சந்தோஷத்தோட சந்தோஷமா இன்னொரு சந்தோஷத்தை ஆஃபர்ல கொடுக்கறேன் பாருங்க. என்ன பெரியப்பா, கையிலோட நிச்சயதார்த்தத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதனால மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கோம். எங்க குடும்பத்துக்கு எல்லாமே நீங்க தானே பெரியப்பா. அதான் உங்களையும் பெரியமாவையும் ட்ரெஸ் எடுக்க கூப்பிடலான்னு போன் பண்ணேன். வீட்டுக்கு பெரியவங்களா நீங்க 2 பேரும் எங்க கூடவே இருந்து இந்த நல்ல காரியத்தை முன்ன நின்று நடத்தி கொடுத்தீங்கன்னா எங்க மனசுக்கு நிறைவா இருக்கும் பெரியப்பா. பெரியப்பா, மறக்காம வந்துருங்க. நாளைக்கு எந்த வேலையும் கமிட் பண்ணிக்காதீங்க. நாளைக்கு நாங்க கிளம்பும் போது கால் பண்றோம். சரிங்களா? ஓகேவா? பெரியப்பா, என்ன பெரியப்பா மூச்சு மட்டும் வருது, பேச்ச காணோம்? இல்லடா, என் தம்பி மட்டும் இப்ப உயிரோட இருந்திருந்தானா அவன் பொண்ணுக்கு நடக்க போற நல்லதை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பான். இந்த நேரத்துல அவன் கூட இல்லையேன்னு அப்படியே கண் கலங்கி நிக்கிறேன். பெரியப்பா, ஃபீல் பண்ணாதீங்க பெரியப்பா. அப்பா எங்கேயும் போகல பெரியப்பா, நம்ம கூடவே தானே இருக்காரு. பெரியப்பா, அவர் இல்லைன்னு நீங்க கவலைப்படாதீங்க. உங்க கூட நாங்க எல்லாருமே இருக்கோம். பெரியப்பா, நான் வச்சிடறேன் பெரியப்பா. பெரியமாவும் நீங்களும் நாளைக்கு வந்துருங்க. ஓகேவா? சரிடா. சரி சரி பெரியப்பா, வைக்கிறேன். அந்த விளங்காத கயலுக்கு நிச்சயதார்த்தம் ஒரு கேடு. தோத்துக்கிட்டே இருக்கியே தர்மலிங்கம், எல்லாத்துலயும் தோத்துக்கிட்டே இருக்கியே. எனக்கு இப்ப வர்ற ஆத்திரத்துக்கு
அவன் மட்டும் உயிரோட இருந்தானா எப்ப வேணாலும் உண்மையை கண்டுபிடிச்சு நம்மள காலி பண்ணிடுவான். அதுக்காக தான் அவளை கொல்லணும்னு முடிவு பண்ணி. கொல்ல போறீங்களா? என்ன தம்பி, கொடியில துணிக்காய போட போற மாதிரி கொல்ல போறேன்னு இப்படி அசால்ட்டா சொல்றீங்க? இங்க பாருங்க, நான் முடிவு பண்ணிட்டேன். பஷீர் விஷயத்துல நான் மாட்டிக்க கூடாதுன்னா கையல் இருக்க கூடாது. தம்பி தப்பா எடுத்துக்காதீங்க. கையல் திமிரு பிடிச்சவ, ஆணவக்காரி, யாருக்கும் அடங்க மாட்டா, நம்ம நிம்மதியை கெடுக்கிறா, இதெல்லாம் சரிதான். அதனால அவ சந்தோஷமா வாழக்கூடாதுன்னு நினைச்சனே தவிர அவ உயிரோட இருக்க கூடாதுன்னு நான் நினைச்சதே இல்ல. அதனால கொலையெல்லாம் வேண்டாம் தம்பி, அவளை விடுங்க, வாழ்ந்துட்டு போட்டோம். நம்ம டார்ச்சர் மட்டும் பண்ணுவோம். என்ன தம்பி பொண்ணுங்கிற பாசமா? சொல்லுங்க. நாளைக்கே உங்க வீட்டுக்கு பசங்களை அனுப்பி மொத திதிய உங்க வீட்டுல இருந்து ஆரம்பிச்சிட்டேன். தம்பி அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க தம்பி. நீங்க அந்த கையில என்ன வேணாலும் பண்ணுங்க, அத பத்தி நாங்க வெளியில மூச்சு கூட விட மாட்டோம். எங்களை மட்டும் ஒண்ணும் பண்ணிடாதீங்க தம்பி. நாங்க பாட்டுக்கு செவனேன்னு இருந்துக்கிறோம். இந்த எஸ்கேப் ஆகுற வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் அவளை கொல்லணும்னா உங்க சப்போர்ட் எனக்கு தேவை. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, எப்படி நம்மளை கோத்து விடுறான் பாரு. ஆமாங்க. என்ன பதிலே காணோம்? அது ஒண்ணு இல்ல தம்பி, நாங்க என்ன பண்ணணும்? கத்தி ஏதாவது தீட்டி கொடுக்கணுமா, இல்ல துப்பாக்கி புல்லட் ஏதாவது வாங்கி கொடுக்கணுமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கையல் அடுத்து என்ன பண்ண போறா, எங்கெங்க இருக்கான்னு அப் டு டேட் நீங்க எனக்கு டீட்டெயில் கொடுக்கணும். அவ்வளவுதானே தம்பி, அத இப்பயே சொல்லிடுறேன். நாளைக்கு கையலோட நிச்சயதார்த்தத்துக்கு குடும்பமா எல்லாரும் சேர்ந்து புடவை எடுக்க போறாங்க. போற இடத்துல நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. அப்படிலாம் பிளான் பண்ண முடியாது. அவ எந்த நிமிஷத்துல என்ன செய்யறா, எங்க நிக்கிறா, என்ன பண்றான்னு எல்லாத்தையும் நீங்க தான் சொல்லணும். அப்பதான் பசங்களை விட்டு ஏதாவது பண்ண முடியும். சரி சரி தம்பி, நாளைக்கு நான் ரன்னிங் கமெண்ட்ரியே கொடுக்கறேன். நீங்க கையலோட கதையை முடிங்க. உங்களுக்கு சப்போர்ட்டா நாங்க இருக்கோம். போதுமா? அத்தை, அத்தை, வந்துட்டியா? என்னத்த பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க இன்னும் ரெடி எல்லாம் ஆகலையா? முடிஞ்சது தானோ, நானும் ரெடி ஆயிட்டேன். என்னது இந்த புடவைலையா? ஏன் இந்த புடவைக்கு என்ன? என்னது இது? உங்க சம்மந்தி இன்னைக்கு செம்ம கெத்தா வருவாங்க. அவங்களுக்கு ஈக்குவலா நீங்க இருக்க வேண்டாமா? இந்த புடவை ரொம்ப சுமாரா இருக்கத்த. இல்ல, என்கிட்ட ஒரு பட்டு புடவை இருக்கு, வாங்க அத கட்டிக்கோங்க. ஐயோ தனோ, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இதுவே போதும். ஓ அத்தை, நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. ஐயோ வாங்க தனோ, சொன்னா கேளு. என்ன தனோ? என்ன 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 என்னாச்சு இப்போ? நீயே கேளு. பாரு கையில், அத்தை எப்படி புடவை கட்டிருக்காங்கன்னு. சிவசங்கரி அம்மா இன்னைக்கு பந்தாவா புடவை கட்டிட்டு வருவாங்க. அவங்களுக்கு சரிசமமா ஏதாவது ஒரு பட்டு புடவை கட்டிக்கோங்கன்னு அத்தை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. வேற புடவை எல்லாம் எதுக்கு கையில்? அண்ணி, அவங்க இப்படி வருவாங்க, இவங்க அப்படி வருவாங்கன்னு மத்தவங்களுக்காக நாம நம்மள மாத்திக்க வேண்டாம். நாம நமக்கு பிடிச்ச மாதிரியே இருப்போம். அம்மாக்கு இந்த புடவை நல்லா இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, நீ அம்மாவை விட்டு கொடுப்பியா? அம்மாக்கு ஏத்த பொண்ணுதான் நீ. நல்லா இருக்குமா? இதுவே நல்லா இருக்குமா? ஏங்க, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன? நேத்து நைட்டு நான் ஒரு கனவு கண்டேங்க. ஆவுன்னா கனவு ஒண்ணு கண்டு. என்ன கனவு? நீங்க ஜெயில உட்காந்து களி திங்கிற மாதிரி கனவு கண்டேங்க. ஏண்டி, கனவு கூட உனக்கு நல்ல கனவே வராதா? அது என்ன உன் கனவுல நான் ஜெயில உட்காந்துருக்கேன், நான் தான் களி திங்கிறேன், நான் தான் மொட்டை அடிச்சுக்கிறேன். ஏன் நீ களி தின்னு மொட்டை அடிச்சுக்கிட்டு ஆகாதோ? பெரியப்பா, பெரியமா, வாங்க வாங்க. ஏன் வெளியில நிக்கிறீங்க? உள்ள வாங்க பெரியப்பா. எல்லாரும் இருக்காங்க பெரியப்பா. வாங்க பெரியப்பா. மா, வாங்க பெரியப்பா. மா, மா. கையில், இது நீ வெச்சுக்கோ. அப்புறமா பெரியப்பா பெரியமா வந்திருக்காங்கம்மா. வாங்க மாமா, வாங்க. வரோம் வரோம். என்ன காமாட்சி, பல 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 பல. ப்ளீஸ். இல்ல, இது உன் வாய் மட்டும்தான் சொல்லுது. ஆனா உன் மனசு
ஷாலினி இப்ப பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும். ஏன்டா இப்படி முரண்டு பிடிக்கிறேன்னு சொல்லி உன்னை பிடிச்சி திட்டுறது எனக்கு நல்லாவே கேக்குது. சோ ஷாலினி அவ மனசு சொல்றதான் கேட்பா. நான் இப்போ கடைக்கு கிளம்பி வரேன். ஏய் ஷாலினி வேண்டாம். அதெல்லாம் முடியாது. நம்ம இப்போ கடையில மீட் பண்ணலாம். பை. ஏய் ஷாலினி ஷாலினி பெத்தவளுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சிருந்தோ அந்த அன்பு பயலோட கொஞ்சி வழியிற. அப்போ பெத்தவளை விட உனக்கு காதல் தான் முக்கியம் இல்ல? வைக்கிறண்டி ஆப்பு. நம்ம நேரா ஜவுளி கடைக்கு போயிட்டு அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. அங்கிருந்து நேரா நம்ம வீட்டுக்கு வந்தோம். ஓகே சார், நான் பார்த்து. அவ்வளவுதான், இதுதான் ப்ரோக்ராம். நீங்க அதுக்கேற்ற மாதிரி இருந்தா போதும். பெரியப்பா வந்துட்டாரு, நீங்க வண்டி சரி. என்ன கையில் புறப்படலாமா? எல்லாரும் வந்தாச்சுல? வா. டேய் அன்பே, வீட்டை ஆ போட்டுறா. ஆர்த்தி குட்டி இப்பதான்டா கிளம்ப போறோம். அம்மா கையில நீ ஆசைப்பட்ட மாதிரியே நீங்க புக் பண்ண கார்லயே வந்துருங்க. நானும் வடிவும் எங்க கார்ல வந்துடுறோம். வா வடிவு. ஒரு நிமிஷம். பெரியம்மா நீங்க கொஞ்சம் அப்படி போங்களேன். எதுக்கு? சொல்றேன், போங்க போங்க. ஆ, ஆசானே என்னடா? நீங்க இப்படி வாங்க. டேய் எதுக்குடா? ஆசானே, ஜென்ஸ் நம்மளாம் இந்த கார்ல போயிடலாம். லேடிஸ் எல்லாரும் இந்த கார்ல போட்டோம். ஏன் ப்ரோ? டேய் எதுக்குடா இந்த அலம்புல? இல்ல ஆசானே, இவங்கெல்லாம் ஒரே வண்டியில வந்தாதான் புடவை எந்த டிசைன்ல எடுக்கலாம், என்ன கலர் எடுக்கலான்னு ரொம்ப குதூகலமா பேசிட்டு வருவாங்க. ஏன் ஆறுமுகம், எங்க பெரியம்மா வச்சுட்டு நாங்க குதூகலமா பேசிட்டு வர முடியுமா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க சிஸ்டர். அவங்க உங்க கூடயே வரட்டும். அப்பதான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும். அதுக்கு இப்போ ஏய், என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது? நீங்க என்ன எனக்கு ஆர்டர் போடுறது? நான் சொல்றேன், நான் இந்த கார்ல தான் வருவேன். ஏய் நெய் வடிவு. நான் போய் உட்கார்றேன். வடிவு வடிவு சொன்ன கேளு, நம்ம கார்ல போயிடலாம். இல்லங்க, நான் இந்த கார்ல வடிவு, போறேங்க. அவங்க புக் பண்ண கார்ல அவங்க வரட்டும். சொல்றது கேளு. வடிவு சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. என்னங்க நீங்க முன்னாடி சொல்றத கேட்காம நிறைய வேலை இருக்குன்னு. ஏதோ புதுசா கல்யாணமான ஜோடி மாதிரி விட்டு பிரிய மனம் இல்லாம ஓவரா பண்றீங்க. இன்னும் உங்க பொண்டாடி கொஞ்சம் அழகா இருந்தா உங்களால கையில பிடிச்சிக்க முடியாதுல. டேய் ஆலிவாய், சொல்லுங்க ஆலியாபட். டேய் என் அழகுக்கு என்னடா குறைச்சல்? இந்த கூட்டத்திலே எனக்கு தாண்டா ஃபேன்ஸ் ஜாஸ்தி. நீ முதல்ல உன் மூஞ்சிய கண்ணாடியில பாத்திருக்கியா? சந்தில மாட்டின எலி மூஞ்சி மாதிரி முகரைய வச்சுக்கிட்டு என்ன கலாய்க்கிறியா? ரொம்பதான் திமிரு ஏறி போயிருக்கு உனக்கு. மேடம், அடிக்கிற வெயிலுக்கு ஓவரா டென்ஷன் ஆகாதீங்க. அப்புறம் வேர்த்து மேக்கப்ல கழிஞ்சுச்சுன்னா உங்க புருஷன் உங்களை அடையாளம் தெரியாம போயிடும். ஐயோ வடிவு வா, சொல்றது கேளு வா. நம்ம வண்டியில போலாம். அவங்க வண்டியில வருவாங்கம்மா. முடியாதுங்க. வடிவு அந்த கடைக்கு போற கையில வழியில வேற வேலை இருக்குன்னு சொன்னேன்ல. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க முதல்ல. பெரியம்மா, சொல்றது கேளு வா. சொன்னா கேளுங்க. உங்க வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி உங்க கார்லயே போங்க. நீ என்னடி சொல்றது? நீ சொன்னதுக்காகவே நான் அந்த கார்ல போக மாட்டேன்டி. ஐயோ வடிவு. ஏய், நான் இந்த ஓட்ட கார்ல தான் அதான் போவேன். உங்களே சொல்றாங்கல்ல. சொன்னா கேளு வடிவு. பேசாம இருங்க. நான் சொல்றது நான் கேளு இதெல்லாம் வடிவு. ஐயோ வடிவு, ஏன்டி இப்படி பண்ற? நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு வடிவு. முதல்ல கீழே இறங்குடி. என்னங்க, நான் இந்த கார்ல தாங்க போவேன். ஐயோ சொன்னா கேட்க மாட்டியா? இதுல ஒரு விஷயம் இருக்கு. ஐயோ, முதல்ல என்னங்க இறங்கு நீங்க என்ன வடிவு. சொல்றீங்கன்னு ஒண்ணுமே புரியலங்க. எனக்கு இதுதான் புரிஞ்சிருக்கு. ஐயோ இறங்குடி. மூர்த்தி, ஐயோ ஏன்டி இத இப்படி பாருங்க, அவ படுத்துற? சொல்றதெல்லாம் கேட்டு நான் அந்த கார்ல வர சொல்றது கேளு. முடியாதுங்க. நான் ஐயோ இந்த கார்ல கடைக்கு தாங்க போறதுக்கு முன்னாடி வருவேன். வேலை இருக்குன்னு சொன்னேன்ல. என்ன வேலை? ஐயோ நான் உங்ககிட்ட ஒண்ணு நீ எந்த கொஞ்சம் வேலையும் கூட சொல்லலங்க. புரிஞ்சிக்கவே மாட்டியா? நான் சொன்னேன், நீ மறந்துட்ட. சொல்றது கேளு. என்ன சொல்றீங்க? போன் என்னங்க, என்னன்னு சொல்லுங்க. ஏய் அடடடடா. இங்க பாரு. ஐயோ இத பாருங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க கடைக்கு வாங்க, நம்ம அங்க பேசிக்கலாம். கடைக்கு வர்ற வரைக்கும் நீ உயிரோட இருக்க மாட்டியடி. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? வடிவு வடிவு வா வடிவு, நம்ம கார்ல போலாம். அவங்க குடும்பத்தோட இந்த கார்ல வரட்டேன்டி. சொல்றது கேளு. ஏங்க, என்னங்க அவ சொல்றது? நான் இந்த கார்ல தாங்க போவேன். இந்த ஒரு தடவையாவது நான் சொல்றத கேளு. முடியாதுங்க. வடிவு, நான் சொல்றது போற வழியில நமக்கு முக்கியமான வேலை இருக்கு. பெரியப்பா 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 விடுங்க பெரியப்பா, அவங்க தான் ஆசைப்படுறாங்களே விடுங்க. அட அதுக்கு இல்லடா மூர்த்தி, அவ வீட்ல 2-3 வேலை சொன்னாடா கடைக்கு போறதுக்கு முன்னாடி. அப்புறம் அங்க வந்து என்ன சத்தம் போடுவா? ஏன் சொல்லல? ஒரு நாள் தானே பெரியப்பா ஜவுளி கடை வேலை முடிஞ்சது எடுத்துக்கலாம். விடுங்க, அவங்க அங்கே இருக்கட்டும், நீங்க வாங்க. கையல் அம்மா வாங்க. நீங்க வாங்க, டைம் ஆயிடுச்சு. நான் இறங்க மாட்டேன். நீங்க ரெண்டு பேரும் பின்னாடி இருக்கீங்க. நீங்க வண்டியில வாங்க. என் பொண்டாட்டிய நானே வழி அனுப்ப வேண்டியதா போயிடுச்சு. பெரியப்பா வாங்க, டைம் ஆயிடுச்சு. நீ போட. பெரியப்பா புள்ள திங்காது.
இடுப்பெலும்பு உடைஞ்சு உங்க மிதப்பு பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல. கயல் மாப்பிள்ளை வீட்ல வந்து வெயிட் பண்றாங்க பாரு, உள்ள போலாம் வா. வாமா மெதுவா வா. போலாம். பாத்து பொறுமையா வா. மெதுவா மெதுவா. என்னடி ஆச்சு உனக்கு? ஏன்டி சப்பானி மாதிரி நடக்கிற? வா உள்ள போலாம். நானா நடக்கிறேன்? என்னால முடியலங்க. சரி வா. வாங்க வாங்க வணக்கம் சம்பந்தி. வாங்க வணக்கம். வா கையில். ஹாய். சாரி ஆண்டி, வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகேம்மா. எப்பவும் கரெக்ட் டைமுக்கு வர நீ ஏன் லேட்டா வரனா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். கரெக்டா சொன்னீங்க. காரணம் பின்னாடி கை தாங்களா வருது பாருங்க. அம்மா அம்மா என்ன சொல்றீங்க? என்னாச்சு? நாங்க இங்க லேட்டா வர்றதுக்கு இந்த புஷ்பாவும் புஷ்பா புருஷனும் தான் காரணம். என்னது? டேய் கருவாயா, கலாய்க்கிறியா? நடந்தது சொல்லாத. எதை அவங்க சொல்ல வேண்டாம்னு சொல்றாங்க? அது ஒண்ணும் இல்ல எழில். டிராவல்ஸ்ல கார் புக் பண்ணியிருந்தோம். டிரைவர் ஏதோ ப்ராப்பரா பார்க்காம பிரேக் பிடிக்காத வண்டி எடுத்துட்டு வந்துட்டாரு போல. அதுல இந்த வயசான பீஸ். ஏய், ஓ சாரி, வடிவு பெரியமா வண்டியில முன்னாடி உட்காந்துக்கிட்டு பிரேக் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இவங்களோட ஆட்டம் தாங்காம கார் மரத்துல போய் இடிச்சிருச்சு. ஐயோ. இல்ல இல்ல, பெரியமா வடிவேல் மாதிரி டோரை பிச்சுக்கிட்டு போய் குப்பையில விழுந்துட்டாங்க. இவங்கள கிளீன் பண்ணி கூட்டிட்டு வரதுக்கு தான் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. அச்சச்சோ. அடிப்பட்ட உடம்போட எதுக்கு இங்க வந்தீங்க? வேற எதுக்கு? இவ குடிய கெடுக்கத்தான். ஹாஸ்பிடல் போயிருக்கலாம்ல? இல்ல, அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. நான் ஓகே தான். சரி வாங்க போலாம். நீங்க போங்க. வாங்க வாமா போலாம். வா நிதி. வாங்க. ஏய் தேவி அக்கா, உன்னை நான் தான் வீட்லயே ரெஸ்ட் எடுக்க சொன்னல, எதுக்கு வந்த இப்ப நீ? நான் எங்கக்கா அலைஞ்சேன்? கார்ல ஏறி உட்கார்ந்தேன். விக்னேஷ் அலங்காம குலுங்காம இங்க கொண்டு வந்து விட்டுட்டாரு. அண்ணி, உங்க நிச்சயத்துக்கு போட எடுக்கும் போது நாங்க பக்கத்துல இல்லனா நல்லாவா இருக்கும்? ஆமாமா, வாங்க வாங்க, ஜாலியா இருக்கும். போலாம் போலாம், வாங்க வாங்க வாங்க. செலக்ட் பண்ணிருக்கியே. என்ன சம்பந்தி, உங்க பசங்க சிரிச்சு பேசிட்டு போறத அப்படியே மலைச்சு போய் பாக்குறீங்க? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சம்பந்தி? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பசங்களுக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம். தேவி அனாவசியமா வார்த்தையை விட்டுட்டா. அன்பும் கையில புரிஞ்சுக்காம இருந்தான். நான் பெத்த பசங்கள்லாம் ஆளுக்கு ஒரு மூலையில இருக்கும்போது எங்க இவங்களோட பந்தம் அப்படியே முடிஞ்சு போயிடுமோன்னு பயந்துட்டேன். பரவாயில்ல, பிரிஞ்சிருந்த குடும்பத்தை மாப்பிள்ள மூலமா அந்த கடவுள் ஒண்ணு சேர்த்துட்டாரு. மனசார சொல்ற சம்பந்தியம்மா, இந்த மாதிரி ஒரு தங்கமான மாப்பிள்ளைக்காக உசிரியை கூட கொடுக்கலாம். ஏன் சம்பந்தி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? ஆமா சம்பந்தி, அன்பும் தேவியும் கயல் கிட்ட கோச்சிட்டு நிக்கும் போது ஒரு தாயா என்னோட பரிதவிப்ப நான் பெத்த மகன் மாதிரி மாப்பிள்ள புரிஞ்சுக்கிட்டு என் பசங்களை சேர்த்து வச்சிருக்காரு. வயசாக வயசாக பிள்ளைங்களோட ஒத்துமை மேல பெத்தவங்களுக்கு ஒரு அக்கறை வரும் சம்பந்தி. எதை நினைச்சும் நீங்க வருத்தப்படாதீங்க. உங்க பசங்க எல்லாரும் ஒத்துமையா தான் இருப்பாங்க. என் சம்பந்தி நீங்க எப்பவும் சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கணும். வாங்க. ஏங்க வாங்க, அந்த பக்கம் வாங்க. ஏய் என்னடி? ஏங்க, இந்த சிவசங்கரிக்கு மரகர கழண்டு போச்சா என்ன? ஏண்டி? இந்த பொம்பளை வில்லத்தனமா தானே இருந்துச்சு. ஆமா. எதனால இப்படி அநியாயமா யோக்கியமா மாறிடுச்சு? அதாண்டி எனக்கும் விளங்கல. இந்த சிவசங்கரியோட மாற்றத்தை என்னால தாங்கிக்கவே முடியல. எனக்கும் அப்படிதான் இருக்கு. நான் என்ன இங்க நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்க்க வந்தேன்னு நினைச்சியா? கூடவே இருந்து எப்படி குட்டைய குழப்பறேன்னு மட்டும் பாரு. யாருங்க? ஐயோ, அந்த முட்டைக்கண்ணை வேற அடிக்கிறானே. பிளான் என்ன ஆச்சுன்னு வேற ஏங்க, கேட்பானே. இங்க வச்சு பேசாதீங்க, ஓரமா போய் பேசலாம். போங்க போங்க. சரி வா வா. ஐயோ, என்னாச்சு? என்னாச்சு? யோ, நான் சொன்ன மாதிரி செஞ்சியா இல்லையா? செஞ்சனே. கார் பிரேக் ஒயரை கட் பண்ணியா? பண்ணேன். கார் ஆக்சிடென்ட் ஆச்சா?